இந்த டிஎம்கேக்கு வந்து தோல்வி பயம் வந்து பக்காவா தெரிஞ்சுச்சு. அதாவது வந்து மக்கள் வந்து நம்மள விட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு பயம் வந்துச்சா என்னன்னு தெரியல. புதுசு புதுசா ஆளை இறக்குறாங்க. அதுல இவரும் ஒருத்தர் பிரகாஷ் ராஜ் அவர்கள். சினிமா மாடல்னு ஒண்ணு இருக்கு. ஒரே சினிமால காசு சம்பாதிச்சிடலாமா, பெரிய ஹீரோ ஆயிடலாம், ஸ்டார் ஆயிடலாம். சினிமால ஓகே. ஒரு சினிமாக்குள்ள நீ டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், முதல்வர் கூட ஆகலாம். அரசியல் அப்படியே முதல்வர் ஆயிட்ட நீ. யாரு அரசியல் பேசணும்? என் அளவுக்கு அரசியல் பேசுறியா நீ? இவர் இவ்வளவு நாள் எங்க போனாலும் தெரியல. வந்து விஜய் அவர்களை வந்து விமர்சிக்க வந்து இவர் புதுசா வந்து கூட்டு வந்திருக்காங்க. அரசியல்னா என்னன்னு தெரியுமா? இவ்வளவு நாள் எங்க போனீங்க நீங்க? சரி, அரசியல்னா என்னன்னு தெரியாமலாம் அவர் ஒன்றும் கால வைக்கல. சரிங்களா? உங்களை பொறுத்த வரையும் அரசியல்னா மேடையா போயிட்டு கத்திட்டு இருக்கிறது தான் அரசியல். உங்களை பொறுத்த வரையும் அங்கங்க மேடை போட்டு ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து பேசிட்டு இருக்கிறது தான் உங்களை பொறுத்த வரையும் அரசியல் நினைக்கிறேன். அதான் என் அளவுக்கு பேச தெரியுமான்றீங்க. இதெல்லாம் வந்து அரசியல் ஒன்றும் கிடையாது. சரிங்களா? மக்களுக்கு எது தேவையில்லைன்னு தெரிஞ்சு அதை பண்றான் பாரு, அவன் தான் உண்மையான தலைவன். சரிங்களா? எங்க அண்ணன் வந்து தேவையான போது வந்து நிப்பாரு. மக்களுக்கு எது தேவையில்லைன்னு அவர் பண்ணுவார். சரிங்களா? நீங்க டிஎம்கேக்கு தூக்காதீங்க. சரிங்களா? நீங்க தூக்குனா நீங்க சொம்பு தூக்கிங்க. மக்களாகிய எங்ககிட்ட வந்து அரசியல்னா என்னன்னு தெரியுமா? சினிமால தான் உங்களுக்கு கூட்டம் வரும், ஓட்டா மாறாது, இந்த டயலாக்லாம் நீங்க அடிக்காதீங்க. ஆல்ரெடி வந்து டிவிகேல வந்து எல்லாம் இணைஞ்சாச்சு. இன்னும் மிச்சம் இருக்கிறது இந்த ஓல்டு ஏஜ் குரூப் தான் இருக்காங்க. அவங்களும் வந்துருவாங்க, தெரிஞ்சிடும். அப்ப பாத்துக்கலாம்.